ம். பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா தெளிவா? கேக்குது. ஓகே. இந்த பக்கத்துல பள்ளியில வந்து தொழுகை நடக்குது. ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? அதான் நான் கிளாஸ் கொஞ்சம் லேட்டா போட்டதுக்கு காரணமா தான். நான் பேசுறது தெளிவா கேக்குதானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே? கேக்குது. ரைட். முதலாவது கேள்வியை பார்ப்போம், சரியா? ரைட். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள். யாரும் விட கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? முதலாவது கேள்விக்கு, இரண்டாவது கேள்விக்கு, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது. யாரும் விட கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? செஞ்சு பார்த்து தெரியாது. சொல்லி பாவம் உங்களுக்கு விடைகளுக்கும் சொல்லுங்க பாவம். ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டாவதுக்கு உருளைக்கிழங்கு, ரெண்டாவது வண்ணாத்தி ஓகே. பூச்சி, மூணாவது தெரியாது வண்ணாத்தி பூச்சி, மூணாவதுக்கு என்ன? மூணாவதுக்கு மூணாவதுக்கு தெரியாது, நாலாவதுக்கு மூக்கு, அஞ்சாவது கரடி. தெரியா போடல. நீ தெரியா. ஐ திங்க் இது தோடை வந்து என்று வரும்னு மொழி தொடர்பு நினைக்கிறேன். மூன்றாவது கப்பல். தோடை, மூன்றாவது அடுத்தது மூன்றாவது மூக்கு, வாழைப்பழம் சார். கரடி. மூணாவது விட ஒன்று வருது, முதலாவது தோடை, விட ஒன்று வருது, இரண்டாவது விட ஒன்று வருது. ரைட். இது வந்து மொழி தொடர்பு சம்பந்தமான ஒரு வினா. மொழி தொடர்பு சம்பந்தமான ஒரு வினா, சரியா? மொழி தொடர்பு சம்பந்தமான வினா, சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. மொழி தொடர்பு சம்பந்தமான நேரம் வினா. வைங்க சார், ஸ்கிரீன் தலையில அடிக்குது. ஓகே. ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஓகே.
இது வந்து ஒரு மொழி தொடர்பு சம்பந்தமான வினா. சரியா? மொழி தொடர்பு சம்பந்தமான ஒரு வினா. இதுல வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க வந்து 1 தொடக்கம் 5 வரையுள்ள ஒவ்வொரு வினாக்களின் கீழேயும் 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 சொற்களை குறித்த இயற்பிற்கேற்ப ஒரு குழுவின் கீழ் உள்ளடக்க முடியும். அவ்வாறு ஒரு குழுவின் கீழ் உள்ளடக்கப்பட முடியாத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. தான் கேள்வி. சரியா? தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், பூசணி. இவ்வாறு இந்த மரக்கறி வகைகள் சம்பந்தமாக, சரியான மரக்கறி வகைகள் சம்பந்தமாக தருகின்ற போது இதை நீங்க பார்க்கணும். நிலக்கீழ் தாவரம், நிலத்துக்கு கீழே வளர்ற தாவரம், மேல வளர்ற தாவரம். இந்த அடிப்படையில பார்க்கணும். நிலத்துக்கு கீழே வளர்ற தாவரம். தக்காளி வந்து நிலத்துக்கு கீழே வருமா, நிலத்துக்கு மேல வருமா? உருளைக்கிழங்கு நிலத்துக்கு கீழே வரும், கத்தரிக்காய் மேல வரும், பூசணியும் மேல வரும். அப்ப இந்த காய்கறிகள் சம்பந்தமாக தருகின்ற போது நீங்க நிலக்கீழ் தாவரம் அல்லது நிலத்துக்கு மேல வளர்ற தாவரம் என்று பார்க்கணும். அல்லது செடிகள், கொடிகள். செடிகள், கொடிகள் என்றும் பார்க்கலாம். 3 செடியும் ஒரு கொடியும் தரலாம். சரியான? அப்ப நீங்க அடிப்படையில யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்கணும் நிலக்கீழ் நில மேல் தாவரத்தை யோசிக்கணும். இப்படி யோசிக்கல 4 விடையும் நிலத்துக்கு மேலதான் இருக்குன்னு சொன்னா அடுத்தது யோசிக்கணும் செடியா கொடியாண்டு யோசிக்கணும். இந்த 2 அடிப்படையில் தான் பிரதானமாக என்ன செய்யும் இந்த கேள்விகள் வரும். சரியா? முதலாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து உருளைக்கிழங்கு. இரண்டாவது விடை. முதலாவது கேள்விக்கு இரண்டாவது விடை. முதலாவது கேள்விக்கு இரண்டாவது விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி. ஈ, நுளம்பு, வண்ணத்து பூச்சி, சிலந்தி. என்ன விட வரும்? சிலந்தி. வேற விடைகள்? வண்ணத்து பூச்சி. ஏன் வண்ணத்து பூச்சி என்றது விடையாக வருது? அது மட்டும் தீங்கி விளைவிக்கிறது. மத்த 3 மனுஷனுக்கு சிலந்தி பறக்காது. எந்த அடிப்படையில யோசிக்கணும்? வண்ணத்து பூச்சி வந்து பறக்கக்கூடியது, பறக்காது. இதுல நீங்க எப்படி யோசிக்கணும்னு சொன்னா பறக்க கூடியது, பறக்க கூடியது, பறக்க முடியாது. இதுல ஈ வந்து பறக்கும், நுளம்பு பறக்கும், வண்ணத்து பூச்சி பறக்கும், சிலந்தி என்ன செய்யாது? பறக்காது. ஒரு அடிப்படையில யோசிக்கலாம். இன்னொரு அடிப்படையில யோசிச்சா ஈக்கு எத்தனை கால் ஈக்கும்? ஈக்கு எத்தனை கால்கள்? ஈக்கு எத்தனை கால் ஈக்கும்? 6. நுளம்புக்கு? 6. நுளம்புக்கு எத்தனை கால்? 6. வண்ணத்து பூச்சிக்கு 6 தான். ஆனா சிலந்திக்கு எத்தனை கால்? சிலந்திக்கு எத்தனை கால்? சிலந்திக்கு எத்தனை கால்கள்? சிலந்திக்கு எத்தனை கால்கள்? 8 கால்கள். ஆகவே இந்த 2 அடிப்படையிலையும் நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த 2 அடிப்படையிலையும் நீங்க இதை பார்க்கலாம். சரியா? பறக்க கூடியது, பறக்க முடியாதது என்ற அடிப்படையில் யோசிக்கலாம். கால்கள் எண்ணிக்கையை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். ஆகவே இதுக்கு விட வந்து சிலந்தி வரும். சரியா? விட வந்து சிலந்தி. இரண்டாவதுக்கு விடை 4வது. சரியா? இரண்டாவதுக்கு விடை 4வது. மூணாவதுக்கு என்ன விட? வாழைப்பழம். இப்படி பல வகைகள் தருகின்ற போது நீங்க முதலாவது என்ன செய்யணும்னா விதைகளை வச்சு பார்க்கணும். விதைகள். சரியா? விதைகளை வச்சுதான் பார்க்கணும். இப்ப தோடை, அப்பிள், கொய்யா, வாழைப்பழம்.
வாழைப்பழத்துல விதைகள் இருக்கா? சார் இப்படி பார்க்கலாம் தானே சார், அந்த வாழைப்பழம் உருண்டை வடிவம் சார், உருவத்தை வச்சு சொல்லுங்க. இனங்காணலாம் தானே, உருவத்தை வச்சு இனங்காணலாம் தானே. உருவத்தை வச்சு இனம் காணலாம். ஆனா பெஸ்டுக்கு நீங்க பார்க்கணும். இல்ல நீங்க சொல்ற சரி. ஆனா பெஸ்டுக்கு நீங்க பார்க்க வேண்டியது விதைகளை வச்சு தான் பார்க்கணும். சரியா? இப்ப தோடை, ஆப்பிள், கொய்யாவுல வந்து விதைகள் நிறைய காணப்படும். சரியா? விதைகள் காணப்படும். வாழைப்பழத்துல விதைகள் காணப்படாது. ஆகவே இதுக்கு பொருத்தமான விட வாழைப்பழம். சரியா? இப்படியான கேள்வி வந்தா கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய பிள்ளை வர்றது இப்படியான கேள்விதான். சரியா? பேப்பர் எடுத்தவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேப்பர் எடுத்தவர் எதை பேஸ் பண்ணி பேப்பர் எடுத்திருப்பாருன்னு அவன் தெரியாது. அவர் ஒரு விடையை பேஸ் பண்ணி பேப்பர் எடுத்திருப்பார். அந்த விடை இருந்தா தான் மார்க்ஸ் போடுவார். பெரும்பாலும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த பல வகைகள் என்று வரக்கொள்ள அவங்க விதை உள்ளது விதை அற்றது என்றுதான் பெரும்பாலும் டெஸ்ட்டுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு ஆன்சர் இல்லாட்டி தான் நீங்க வேற வேற வடிவத்தில் என்ன செய்யணும், யோசிக்கணும். சரியான? இதை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழத்துக்கு விதைகள் இல்லை என்றுதான் அவங்க என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. தோடையில சிறிய விதைகள், ஆப்பிள் பழத்துல சிறிய விதைகள், கொய்யாவில சிறிய விதைகள் காணப்படும். வாழைப்பழத்துல விதைகள் காணப்படாது என்ற அடிப்படையில் தான் இதுக்கு விடை வந்துச்சு. சரியா? ஆக மூணாவதுக்கு முதலாவது விடை. மூணாவதுக்கு முதலாவது விடை. நாலாவது கேள்வி, கண்கள், கைகள், மூக்கு, காதுகள். இப்ப இது எல்லாம் வந்து மனிதர்கள்ல உடம்புல இருக்கிற ஒரு பார்ட். சரியா? இப்ப கண்கள் எத்தனை காணப்படும்? ரெண்டு. கைகள் எத்தனை காணப்படும்? இரண்டு. காணப்படும் இரண்டு. நமக்கு மூக்கத்திலே இது ஆகவே மற்ற இரண்டு காணப்படுது, மூக்கு மட்டும் ஒன்று காணப்படுது. ஆகவே நாலாவதுக்கும் மூணாவது விடை. சரியா? கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். யோசிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஒன்றும் செய்யல. எக்ஸாம்ல எப்படி கேள்வி வந்தா கொஞ்சம் டைம் கூட போகும் இந்த கேள்விகளுக்கு. அந்த நான் செல்ற மெதட்ல ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இல்லாட்டிதான் வேற மெதட்ல நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். சரியா? ஓகே. நாலாவது கேள்வி, விலங்குகள் தரப்படுகின்ற போது, விலங்குகள் சம்பந்தமாக வருகின்ற போது, சரியா? விலங்குகள் சம்பந்தமாக வருகின்ற போது நீங்க தாவர உண்ணி, மாமிச உண்ணி, அனைத்து உண்ணி, இந்த அடிப்படையில் யோசிக்கணும். விலங்குகள் சம்பந்தமாக தரப்படுகின்ற போது தாவர உண்ணி, மாமிச உண்ணி, அனைத்து உண்ணி. இதுல பார்ப்போம். கரடி வந்து அனைத்து உண்ணியா, தாவர உண்ணியா, மாமிச உண்ணியா? அனைத்து முனி சார். அனைத்து முனி. கரடி வந்து அனைத்து முனி. மறை எருமை மான் தாவர உண்ணி. ஆகவே இதுல மூன்று விடைகள் தாவர உண்ணிகளாகவும் ஒரு விடை அனைத்து முன்னிகளாகவும் இருக்கு. இப்ப விலங்குகள் பத்தி தரக்குள்ள நீங்க ஃபர்ஸ்டுக்கு யோசிக்கணும், அனைத்து முன்னியா, தாவர உண்ணியா, மாமிச உண்ணியா, அந்த அடிப்படையில பார்க்கணும். கிழங்கு வகைகள், அதே போல செடி கொடிகளை தருகின்ற போது செடி கொடிகள் என்ற அடிப்படையில பார்க்கணும், அல்லது நிலக்கீழ் தாவரம், நிலமேல் தாவரங்கள் என்ற அடிப்படையில பார்க்கணும். சிறிய சிறிய ஊர்வன விலங்குல அதே போல ஈல் உடம்பு அப்படி தருகின்ற போது அதுல கால்கள் எண்ணிக்கை, பறக்கும் தாவரம், பறக்கும் விலங்கு, பறக்காத விலங்குகள் சொல்லி பார்க்கலாம். பல வகைகள் தர போல அதுல விதைகள் அடிப்படையாக வச்சு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அதுக்கு விட இல்லாட்டித்தான் வேற அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். மனித உடல் ரீதியான பாகங்களை தர போல சோடியா இருக்கிறது, ஒத்தையாக இருக்கிறத வச்சு யோசிக்கணும். அதுக்கும் இல்லாட்டி சிலர் வந்து இப்படி ஒரு விட வந்து கண்கள், மூக்கு, காது, இதயம். கண், மூக்கு, காது, இதயம் எது பொருத்தமற்ற? இதயம். கண், மூக்கு, காது, இதயம் எது பொருத்தமற்ற? இதயம். இதயம் உள்ளுக்கு என்ன, மற்ற மூணு வெளியாக பார்க்கக்கூடியது, பார்க்க முடியாது, உள்ள இருக்கிறது, வைக்கிறது. இந்த அடிப்படையில பொதுவான அடிப்படையில யோசிக்கணும். சரியா? பொதுவான அடிப்படையில யோசிக்கணும். சரியா? இரண்டாவது கேள்வி போ. சரியா? இரண்டாவது கேள்வி போ.
இரண்டாவது கேள்வி பாருங்க. பின்வரும் வினாக்கள் குறித்த சார் பேசுற கேட்கல. சவன் கேட்கல சார். சார் இந்த கைக்கிற விளங்குல சார். இப்போ ஓகே. இதுல கவரேஜ் இஷ்யூ ஆயிக்குது. இப்ப 4 பேர் தான் இருக்கிறாங்கல்ல. இப்ப 4 பேர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ற மாதிரி நினைக்கிறேன். சரியா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சரியா? இப்ப 4 பேர் மேடையில அமர போறாங்க. சரியா? 4 பேர் மேடையில அமர போறாங்க. இப்ப இதுல பாருங்க, நயன், ஓவியா, சமந்தா, ஹன்சிகா 4 பேர். அவர்கள் முறையின்றி முதலாம், இரண்டாம், மூன்றாம், 4ஆம் இடங்களை வெற்றி பெற்ற 4 பேர். இப்ப யாரு முதலாம் இடம், யாரு 2ஆம் இடம், யாரு 3ஆம் இடம், யாரு 4ஆம் இடம் என தெரியாது. அவர்கள் போட்டியில் வென்ற பின்னர் ஒழுங்குமுறையின்றி வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களிலான சேலைகளை அணிந்து கீழே காட்டப்பட்டுள்ளவாறு மேடையில் ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தனர். மேடையில் ஒரே வரிசையில் இதுல பேர் சந்திக்கு அவர்கள் அணிஞ்சிருக்கின்ற சாரிட சேலைகள் கலர் சந்திக்குது. அவங்க முதலாம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் 3 தகவல் சந்திக்குது. இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்றதெல்லாம் இது அட்டவணை அடிச்சு செய்யணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. சரியா? அட்டவணை அடிச்சு செய்யணும் என்ற ஒரு தேவை இல்லை. சரியா? ஓகே. இப்ப பாயிண்ட் வாசிப்பு. 2வது இடத்தை பெற்ற வெற்றியாளர் பச்சை நிற சேலையை அணிந்து கொண்டு ஹன்சிகாவிற்கு அடுத்ததாக அமர்ந்துள்ளார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்படி கேள்விகள் வரக்கொள்ள இங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பெயர் சொல்லி வார தகவல்களை ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணணும். அதாவது கன்ஃபார்மா நமக்கு எந்த தகவலை இதுல போடலாமோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்யணும், போடணும். அப்ப 2ஆம் இடம் யாருன்னு தெரியாது, ஹன்சிகா எவ்விடத்தை இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. வரிசையின் இரு அந்தங்களிலும் அமர்ந்திருப்பவர்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற சேலைகளை அணிந்துள்ள வெற்றியாளர்கள் ஆவார்கள். வரிசையின் இரு அந்தங்களிலும் மஞ்சளும் வெள்ளையும். இப்ப நான் சொல்றேன், அந்தங்கள் என்றது கொங்கல் அல்ல, முடிவு. மஞ்சளும் வெள்ளையும் கொங்கல்ல வரணுமா? இப்ப நான் சொல்றேன், மஞ்சள் இங்க இருந்தா வெள்ளை எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இந்த பாயிண்ட் விளங்கிச்சா? இந்த பாயிண்ட் விளங்கிச்சா? இந்த மஞ்சள் வெள்ளை எல்லாம் போட்டது விளங்கிச்சா? இப்ப வெள்ளை இங்க வந்தா மஞ்சள் இங்க வரும், வரலாம் இல்லையா? மஞ்சள் இங்க வரலாம், வெள்ளை இங்க வரலாம், அல்லது வெள்ளை இங்க வரலாம், மஞ்சள் இங்க வரலாம், வரலாமா இல்லையா? சான்ஸ் இருக்கா இல்லையா? சான்ஸ் இருக்கா இல்லையா? ஆகவே ஏன் யாரு முதலாவது, யாரு 4வது இடத்தில் 4வது சேர்ல இருக்கிறாங்கன்ற தகவல் நமக்கு தெரியல. ஆகவே மஞ்சள் இங்க வந்தா வெள்ளை இங்க வரும். அதே போல வெள்ளை முதலாவது சேர்ல இருந்தா மஞ்சள் 4ஆவது சேர்ல இருக்கும். 2 ஆப்ஷன் வாரத்தால நம்ம 2 தரம் போட்டு செஞ்சா நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். கண்டுபிடிக்கிறது மிச்சம் ஈஸியா இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டும் கிளியரா? இந்த 2 படமும் கிளியரா? அது கிளியர் என்றதால் அடுத்தது போகலாம். ஓகே. அடுத்தது பாருங்க, மஞ்சள் நிற சேலையை அணிந்திருந்த முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர்.
அப்ப மஞ்சள் நிற சேலையை அணிந்திருக்கிறவர் எத்தனாம் இடத்தை பெற்றிருக்கிறாரு? முதலாவது. மஞ்சள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. ஒன்று. இதை நோட் பண்ணணும். நமக்கு எதெல்லாம் நோட் பண்ணலாமோ கன்ஃபார்மா அதெல்லாம் நோட் பண்ணணும். மஞ்சள் நிற சேலையை அணிந்திருந்த முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர் இரண்டாவது இடத்தை பெற்ற வெற்றியாளருக்கு அடுத்ததாக அமர்ந்திருக்கவில்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மஞ்சளும் அதாவது முதலாம் இடம் பெற்ற வெற்றியாளரும் இரண்டாம் இடம் பெற்ற வெற்றியாளரும் அடுத்ததாக பக்கத்துல இல்லையா? இப்ப கவனிங்கோ, மஞ்சள் ஒன்றுதானே. அப்ப இவர் முதலாம் இடம் பெற்றது இங்க இருப்பார் அல்லது இங்க இருப்பார். ரெண்டு ஆப்ஷன். மஞ்சள் இங்க இருந்தா இரண்டாவது இடம் பெற்றவர் இங்க இருக்க இயலாது. சரியா இல்லையா? சரியா இல்லையா? மஞ்சள் இங்க இருப்பார் என்று சொல்லி இரண்டாம் இடம் பெற்றவர் இங்க இருக்க இயலாது. சரியா? ரைட், அதை பார்ப்போம். அது நமக்கு கன்ஃபார்மா போட இயலாது. இப்ப உதாரணமா இங்க இருக்க இயலாதுன்னு சொன்னா இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். இரண்டாம் இடம் பெற்றவர் வெள்ளையாகவும் என்ன செய்யலாம், வெள்ளை நிற சேலை அணிந்தவராகவும் இருக்கலாம். அது தெரியா, நிச்சயமா தெரியா. ஹன்சிகா எப்போதும் வெள்ளை நிற சேலையை அணிந்திருக்கணும். இப்போ ஒரு தகவல் தராங்க. வெள்ளை நிற சேலையை அணிந்திருக்கிறவர் யாரு? அப்ப இது வெள்ளை எடுத்த ஹன்சிகா அங்க வருவா, இதை வெள்ளை எடுத்த மாட்டா ஹன்சிகா இங்க வருவா. ஹன்சிகா சரியா? ஹன்சிகா வெள்ளை நிற சேலையை அணிந்திருப்பவர் ஹன்சிகா எப்போதும் வெள்ளை நிற சேலையை அணிந்திருப்பினும் நயன் ஒருபோதும் பச்சை நிற சேலையை அணிந்திருக்கவில்லை. நயனும் பச்சை, நயன் வந்து பச்சை போடுற இல்லையா? இப்போ ஒரு பிரச்சனைக்கு வாங்கோ. இது மஞ்சள், இது வெள்ளை. நயன் பச்சை போடுற இல்லையா? பச்சை வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். யாரு நயன் என்று நமக்கு தெரியாது. ஆனா மஞ்சள் நயனாக இருக்கலாமா? வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. இப்ப இந்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட வச்சு இதுல ஏதும் ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். ரெண்டாவது பாயிண்ட ஃபில் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட்ல வரிசை இரண்டாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர் பச்சை நிற சேலை அணிஞ்சிருந்தார். ஹன்சிகாவுக்கு அடுத்ததாக இரண்டாவது பாயிண்ட். இப்ப நம்ம முதலாவது பாயிண்ட போட ஏழாயிரத்துல வந்துட்டோம். சரியா? வந்துட்டோம் தானே? அப்ப எல்லாத்தையும் வாசிச்சு போட்டு திரும்ப வாசிக்கணும். ஓர்டர்லயே வாங்க. சரியா? ஒவ்வொரு பாயிண்டா வாங்க. சரியா? இடையில மேலுக்கு போனா உங்களுக்கு திரும்ப என்ன செஞ்சிடும், திரும்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஒவ்வொரு பாயிண்டா முடிச்சு வாங்க. முடிச்சு வந்து திரும்ப ரெண்டாவது தரம் நீங்க ஃபர்ஸ்டுக்கு இருந்து வாசிச்சுட்டு வர கொலை இது ஃபில் ஆயிடும். சரியா? அந்த அடிப்படையில கேள்வி செய்யுங்க. சரி, கடைசி பாயிண்ட பாருங்க. ஓவியா இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் அல்லாததோடு அவர் வரிசையின் அந்தத்தில் அமர்ந்திருக்கவில்லை. சரி, ஒரு பாயிண்ட் தராங்க. ஓவியா இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் இல்ல, ஆனா அவர் வரிசையில அந்தத்திலையும் இல்லையா? இப்ப பாருங்க, வரிசையின் அந்தத்துல இல்லைன்னு சொன்னா ஒரு ஆள் ஹன்சிகாண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு ஆள் மஞ்சள்ல இருக்கிறவர் ஓவியா இல்ல. சரியா இல்லையா? மஞ்சள் என்றவர் ஓவியா இல்ல. சரியா இல்லையா? சரி. சரி, இப்ப திரும்ப டெஸ்டுக்கு வாங்க. டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. முடிஞ்சுதானே? திரும்ப வாசிப்போம். இரண்டாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர் பச்சை நிற சேலையை அணிந்திருந்ததோடு இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் பச்சை நிற சேலையை அணிந்து கொண்டு ஹன்சிகாவிற்கு அடுத்ததாக அமர்ந்துள்ளார். இப்ப ஹன்சிகா யார் என்று நமக்கு தெரியும். ஹன்சிகா இன்னாரு. இப்ப இவர் அணிஞ்சிருக்கிறது பச்சை நிறம். எத்தனையாம் இடத்தை பெற்றிருக்கிறார்? இரண்டாவது. இப்ப ஹன்சிகா இங்க இருக்கிறது சொன்னா இவர் பச்சை இரண்டாவது இடம். சரியா இல்லையா? இந்த பாயிண்ட் கிளியரா? இப்ப அப்ப முதலாவது பாயிண்ட் இப்ப கம்ப்ளீட்டா முடிஞ்சன. இப்ப ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. வரிசையின் அதை முடிச்சிட்டோம், அது ஆல்ரெடி முடிச்சிட்டோம். மூணாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. மஞ்சள் நிற சேலையை அணிந்திருந்த முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர், சரியான வெற்றியாளர் வெள்ளை நிற சேலைகளை மஞ்சள் நிற சேலையை அணிந்திருந்த முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர் இரண்டாவது இடத்தை பெற்ற வெற்றியாளருக்கு அருகில் இல்லை. இப்ப பாருங்க, மஞ்சள் நிற சேலையை அணிந்திருந்த முதலாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளருக்கு அருகில் இல்லையா? சரியா இல்லையா?
அருகில் இல்லானே முதலாவது இல்லாக்கிறார், ரெண்டாவது இல்லாக்கிறார், நடுவுல ஒரு ஆள் வரணுமா இல்லையா? வரணும். வரணும். அதே பாருங்க, முதலாம் இடம் இன்ன இருக்குது, ரெண்டாம் இடம் இன்ன இருக்குது, நடுவுல ஒரு ஆள் வரணும். சரியா? இப்ப நமக்கு தெரியும் மஞ்சள் நிற சேலையை அணிந்திருந்த முதலாவது இடத்தை அதுவும் முடிஞ்சது. ஹன்சிகா எப்போதும் வெள்ளை நிற சேலையை அணிந்திருப்பினும், சரியா, வெள்ளை நிற சேலை அணிந்திருப்பினும் நயன் ஒருபோதும் பச்சை நிற சேலையை அணிந்திருக்கவில்லை. அப்ப நயன் வந்து பச்சை நிற சேலை இல்லையா? அப்ப நயன் இங்கேயும் என்ன செய்ய மாட்டா? வரமாட்டா. நயன் ரெண்டாவதுக்கு வருவாவா? நயன் வந்து ரெண்டாவதுக்கு வருவாவா? நயன் ரெண்டாவதுக்கு வருவாவா? பாருங்க, நயன் பச்சை அணியல்ல, சரியா? ஓவியா மஞ்சள் அணியல்ல, ஓவியா மஞ்சள அணியல்ல. சரி, திரும்பியும் பார்ப்பேன். ஓவியா இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் அல்லாததோடு அவர் வரிசையின் அந்தத்திலையும் இல்லை. இப்ப கவனிங்க, மஞ்சள் ஓவியா இல்ல, ஓவியா இங்க வர இயலாது, ஓவியா இங்க வர இயலாது. இப்ப ஓவியா இங்க வரணும், ஒன்று இங்க வரணும் அல்லது இங்க வரணும். ஓவியா இங்க வர இயலாது. ஓவியா இங்க வர இயலாட்டி இங்க யாருக்கு வரலாம் சொல்லுங்க பாபு? மஞ்சளுக்கு யாரு வரலாம்? எப்படி நயன் எடுத்து இல்லைங்க? நயன் இங்க வருவான் எப்படி சொல்றீங்க? எதை வச்சு, எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? அதாவது நயன் இரண்டாவது இடத்துக்கு வர இயலாது. ஒரு பாயிண்ட் சொல்லியா, நயன் வந்து இரண்டாவது இடத்தை பெற்றவர் நயன் இல்ல. அதாவது நயன் பச்சை அணிகிறல்ல, நயன் பச்சை அணிகிறல்ல, வெள்ளை அணிகிறது ஹன்சிகா, சரியான? நயன் வரணும் இங்க அல்லது இங்க, நயன் ஒன்று இங்க வரணும், நயன் ஒன்று இங்க வரணும் அல்லது இங்க வரணும். இப்ப ஓவியா தொங்கல்ல இல்ல, ஓவியா இங்க இல்ல. அப்ப இருக்கிற ரெண்டு இடத்துல ஒன்று நயன் இங்க வரணும் அல்லது இங்க வரணும். ஆனா ஓவியா இங்க வர இயலாதுல்ல. அப்ப இங்க யாரு வருவாங்க? முதலாவது இடத்துக்கு யார் வரலாம்? நயன். மஞ்சள் நயன். சரியா? பச்சை வந்து யார் என்று நமக்கு தெரியா. ஆனா ஒரு தரவு சொல்றாங்க, வந்து என்ன சொல்றாங்க? நயன் ஒருபோதும் பச்சை நிற சேலையை அணிந்திருக்கவில்லை. இப்ப ஓவியா வந்து மஞ்சள். இப்ப இவ்வளவு விளங்கிட்டா? இவ்வளவு விளங்கிட்டா? இவ்வளவு ஃபீல் பண்ணது விளங்கிட்டா? இவ்வளவு ஃபீல் பண்ணது விளங்கிட்டா? இதுல வேற ஏதும் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இதுல வேற ஏதும் தகவல் முடிஞ்சு வேற ஏதும் ஃபீல் பண்ணலாமான்னு பாருங்க. ஒன்று ஃபீல் பண்ண, மஞ்சள் வந்திக்கு, பச்சை வந்திக்கு, வெள்ளை வந்திக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன கலர் வரணும்? இந்த இடத்துல என்ன கலர் வரணும்? 4 கலர்: சிவப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை. மஞ்சள், இங்க சிவப்பு வரும், இங்க சிவப்பு வரும், சரியா? அதாவது இங்க சிவப்பு வரணும், நயனுக்கு பக்கத்துல சிவப்பு வரணும், சரியா? சரி, இப்ப திரும்ப ஃபைனலா வாசிப்போம், சரியா? இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் பச்சை நிற சேலையை அணிந்து கொண்டு ஹன்சிகாவிற்கு அடுத்ததாக இருக்கின்றார். ஓகே. வரிசையில் இரு அந்தங்கள் அமர்ந்திருப்பவர்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை, அதுவும் ஓகே. மஞ்சள் நிறை சேலை அணிந்திருந்த முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர் இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளருக்கு அருகில் இல்லை. ஹன்சிகா எப்போதும் வெள்ளை நிறை சேலையை அணிந்திருப்பினும், சரியா, ஹன்சிகா அணிந்திருப்பினும் நயன் ஒருபோதும் பச்சை நிற சேலையை அணியிறல்ல. அப்ப நயன் மஞ்சள், சரியா? ஓவியா இரண்டாம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் அல்ல. அப்ப பச்சை வந்து இரண்டாம் இடம்ல. அப்ப ஓவியா இரண்டாம் இடம் வருவாரா? ஓவியா இரண்டாம் இடத்தை பெறல. அப்ப ஓவியா வந்து சிவப்பு கலர் போட்டிக்கணும். எத்தனாம் இடம் பெற்றிப்பா? மூணாம் இடம். மூணாம் இடம் பெற்றிப்பா. மூணாம் இடம் பெற்றிப்பான்னு ஷுவரா சொல்லலாமா? ஏன்னு சொன்னா 2 ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஹன்சிகாவும் எத்தனாம் இடம் என்று சரியா, ஓவியாவும் எத்தனாம் இடம் என்று சரியா. மூணாம் இடம் ஓவியாவும் வரலாம், ஹன்சிகாவும் வரலாம். விளைச்சா? மிச்சமா இருக்கிற நயன், ஓவியா, ஹன்சிகா, மிச்சமா இருக்கிற யாரு?
சமந்தா. இப்ப சமந்தா பச்சை வரணும். சரியா அப்படியா? சரி சார். சரி சரி, இப்ப நமக்கு இதுல கண்டுபிடிக்க இயலாத பிரச்சனை எதுன்னு சொன்னா, 3ஆம் இடம் ஓவியாவா ஹன்சிகாவான்னு தெரியா, அது மட்டும்தான் கண்டுபிடிக்க இயலாது. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? ஓ இதை வச்சுதான் கேள்வி செய்யணும். இது ஒரு டவுட்டை வச்சுட்டு கேள்வி செய்ய போறோம். கேள்விக்கு போவோம். அழகுராணி போட்டியில் முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர் யார்? யாரு? ஹன்சிக் சாரி நயன் சாரி நயன் நயன்தாரா. இங்க பார்த்தாலும் நயன் தான், இங்க பார்த்தாலும் நயன்தாரா தான். அப்ப நயன். அவங்க நயன் தான் சந்திக்கிறாங்க. நீங்க நயன் எடுங்க. சிவப்பு நிற சேலையை அணிந்திருப்பவர் யார்? சிவப்பு நிற சேலையை அணிந்திருப்பவர் யார்? ஓவியா ஓவியா. ஓவியா. ஓகே, 4வது விட. அழகுராணி போட்டியில் 2வது இடத்தை பெற்ற வெற்றியாளர் யார்? சமந்தா 2ஆம் இடம் சமந்தா. 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 சரியா? இந்த குழுவினர் அமர்ந்திருக்கும் முறை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? இந்த குழுவினர் அமர்ந்திருக்கும் முறை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? ஓவியாவின் இருபுறமும் நயனும் சமந்தாவும் அமர்ந்திருக்கின்றார்கள். சரியா பிள்ளையா? ஓவியாவின் இருபுறமும் நயனும் சமந்தாவும் இருக்கிறாங்க. சரியா பிள்ளையா? சரி. சரி சரி. சரி. சமந்தாவின் இருபுறமும் ஓவியாவும் ஹன்சிகாவும், சமந்தா என்ன இருக்கிறா? ஓவியா ஹன்சிகா. இருபுறமும் ஓவியாவும் ஹன்சிகாவும் இருக்காங்க. சரி. நயனின் இருபுறமும் நயன்தரா முதலாம் இங்க இருக்கிறான்னு சொன்னா நயன்தராக்கு இருபுறம் இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. அப்பதான் பிழையான விடை. 4வது விடையும் பார்ப்போம். நயனுக்கும் ஹன்சிகாவுக்கும் இடையில் இருவர் அமர்ந்துள்ளனர். 1 2. இது சரியா? நயன் ஹன்சிகா 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஆகவே 9வதுக்கு 3வது விடைதான் தவறானது. தவறான விடை எதற்கு கேட்கிறான்? 9வதுக்கு 3வது விடை. 9வதுக்கு 3வது விடை. 9வதுக்கு 3வது விடை. 9வதுக்கு 3வது விடை. 10வது கேள்வியை பார்ப்போம். சார் 8வது கொஞ்சம் விடையா சொல்லுங்க சார். 8வது கொஞ்சம் விடையா. என்ன கேள்வி? 8வது கேள்வியை வாசிங்க. அழகுராணி போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற வெற்றியாளர் யார்? 2ஆம் நம்ம இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் படி 2ஆம் இடம் யாருக்கு கொடுத்துக்கிறோம்? பச்சை. பச்சை யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம்? சமந்தா. சரியா? விட சமந்தா. பின்வரும் கூற்றுக்களில் எப்போதும் நிச்சயமாக உண்மையாக இருக்க எது முடியும்? நிச்சயமாக உண்மையாக இருக்கணும். சரியா? எப்போதும் உண்மையாக இருக்கணும். அழகுராணி போட்டியில் ஹன்சிகா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். சரியா பிள்ளையா? இல்ல சொல்ல நிச்சயமா. சரியா பிள்ளையா? சொல்லல. ஏன் ஓவியாவும் 3ஆம் இடம் வரலாம், ஹன்சிகாவும் 3ஆம் இடம் வரலாம். அப்ப நிச்சயமாக சொல்லலாமா ஹன்சிகா தான் 3ஆம் இடம் என்று? சொல்லல. அது டவுட். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சமந்தாவின் அடுத்துள்ள இடது பக்க ஆசனத்தில் ஹன்சிகா அமர்ந்துள்ளார். சமந்தாவின் அடுத்துள்ள இடது பக்கம். இப்ப சமந்தா இடன்னு சொன்னா சமந்தாக்கு இடது பக்கம் என்ன? ஓவியா. ஹன்சிகா இல்லையே. சமந்தாக்கு இடது பக்கம் இருக்கிறது ஓவியா. அப்ப அதுவும் பிழை. அழகுராணி போட்டியில் ஓவியா 4ஆம் இடத்தை பெற்றுள்ளார். ஓவியா 4ஆம் இடத்தை பெற்றிருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்? ஓவியா 3ம் வரலாம், 4ம் வரலாம். நமக்கு நிச்சயமா சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாமா? ஓவியாவின் இருபுறமும் நயனும் சமந்தாவும் அமர்ந்துள்ளனர். சரியா பிள்ளையா? இந்த கேள்வி வந்தா இப்ப நம்ம கிளியரா விளங்கப்படுத்தணும் என்றதுக்காகத்தான் டைம் எடுத்துக்குது. நீங்க இப்ப 2 ஆப்ஷன் வரப்போல அதுலயே 2 ஆப்ஷனையும் எழுதாம 2 தரம் எழுதுங்க. இப்படி சரியா? இதுலயே என்னன்னு சொல்லி மஞ்சள் அல்லது வெள்ளை இங்க, அல்லது வெள்ளை அல்லது மஞ்சள் அங்கன்னு அப்படி எழுதாம 2 டேபிள் அடிச்சு எழுதுங்க. அடிச்சு எழுதினா உங்களுக்கு என்ன செய்யும்? விட இந்த கிளியரா இருக்கும். விட மிஸ்டேக்ஸ் வராது. மிஸ்டேக்ஸ் வராது.
சார் இந்த இவ்வளவு பேரும் வந்து இந்த உரிய ஓடுறதுக்கு இருக்கே இல்லையா சார்? முதலாவது வந்து ஆக்கள் முதலாவது சீட்ல அப்படி இல்லையானே சார்? இல்லையே புருக்கான், அப்படி சொல்லலையே, ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லலாம். அப்படி சொல்லப்படல. இப்ப கேள்வியை பாருங்க. இல்ல கொஞ்சம் கேள்வியை பாருங்க. நயன், ஓவியா, சமந்தா, ஹன்சிகா ஆகியோர் அழகுராணி போட்டியில் ஒழுங்குமுறையின்றி முதலாம் இரண்டாம் இடம். ஒழுங்குமுறையின்றி எதை சொல்லுது? இப்படித்தானே? ஒழுங்குமுறையின்றி தந்தாலும் தராட்டியும் அவங்க ஓர்டர்ல தந்தாங்கன்னா இந்த கேள்வி கேட்க தேவையில்லை. ஓர்டர்ல தந்தாங்கன்னா விட என்ன செஞ்சிடும்? மிச்சம் ஈஸியா வந்துடும். ஒழுங்குமுறையின்றி தான் அவங்க தாரது ஒழுங்குமுறையின்றியா இருக்கும். சரியா? ஒழுங்குமுறையின்றி என்ற சொல் பாவிக்கிறாங்க. ஒழுங்குமுறையின்றி என்ற சொல் பாவிக்கிறாங்க. அடுத்தது இரகசிய மொழி சம்பந்தமான ஒரு வினா. இரகசிய மொழி சம்பந்தமான ஒரு வினா. இந்த கேள்வி வரலாம், வராமலும் விடலாம். ஆனா எக்ஸாமுக்கு போனா செய்ய வேண்டிய ஒரு வேலை. சரியா? எக்ஸாமுக்கு போனா செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஏபிசிடியை எழுதி வச்சுக்கொள்ளும். வந்தாலும் சரி வராட்டியும் சரி ஏபிசிடிய நீங்க எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல் போய் தெரியுது போனா ஏபிசிடி எழுதுவீங்க. ஏபிசிடி என்று இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? டிஸ்பிளே கொஞ்சம் மறைஞ்சிருக்கு சார். ஏபிசிடி அரவாசி தான். ரைட், ஓகே. ஏபி சி டி எஃப் எம் எல் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. இப்ப அவன் கேட்கிற கேள்வி கல்ச்சரல் என்ற சொல். கல்ச்சரல் என்றது இதை நீங்க தார சொல்ல கிளியரா வாசிக்கணும் என்று தேவையில்லை. தார சொல்ல வாசிக்கணும் என்றெல்லாம் இல்லை. சரியா? உங்களுக்கு விஷயம் விளங்கினா சரி, அதை வாசிக்கணும், சரியா உச்சரிப்பு வரணும், அப்படி எல்லாம் இல்லை. சீக்கி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா டபிள்யூ கொடுக்கிறாங்க. சிக்கு டபிள்யூ, யூக்கு ஓ, எல்லுக்கு எஃப், எல்லுக்கு எஃப், சிக்கு என், சிக்கு என், இதுக்கு ஓ, இதுக்கு எல், இதுக்கு யூ, இதுக்கு திரும்ப எஃப். சரி பாருங்க, சி என்றது என்ன? சி என்றது என்ன? சிக்கு டபிள்யூ. இப்ப டபிள்யூ என்ன போல ரிவர்ஸ்ல வந்துக்கிறாங்க. 1 2 3 4 5 6வது இடத்தை கொடுத்துக்கிறாங்க. 6வது இடம். சீல இருந்து 6வது முன்னுக்கு. சீல இருந்து 6வது முன்னுக்கு. சீல இருந்து ஒவ்வொரு எழுத்துல இருந்தும் 6வது எழுத்து என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க. சீனாக்கி 1 2 3 4 5 6வது எழுத்த இரகசிய மொழியா என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க. இப்ப யூவை பாருங்க, யூன்னு இருக்குது. இதுக்கு முன்னுக்கு 6வது, இதுக்கு முன்னுக்கு 6வது என்ன வரும்? 1 2 3 4 5 6. எல்ல பாருங்க, எல்லுக்கு முன்னுக்கு 6வது என்ன? எஃப். 1 2 3 4 5 6. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் பின்னுக்கு போகணும், முன்னுக்கு வரையலான்னு கேட்கலாம். முன்னுக்கும் போய் பார்ப்போம். இப்ப சிக்கு டபிள்யூ என்ன இப்படி எழுதி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. எத்தனை? 20. யூக்கு ஓ, யூ எங்க என்ன ஆகிது பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நீங்க முன்னுக்கு போனாலும் சரி பின்னுக்கு போனாலும் சரி சேம் வீடு தானே வருது. சேம் வீடு தான் வருது. ஆகவே 20 எழுத்து என்பது நமக்கு டைம் வேஸ்டா? 20 எழுத்து என்பது டைம் வேஸ்டா? 6 என்பது டைம் வேஸ்டா? 20 எண்ணி போய் விட எடுக்கிறது நமக்கு டைம் வேஸ்டா? 6 எண்ணி போய் விட எடுக்கிறது டைம் வேஸ்டா? 6 தானே. ஓகே, அப்ப நீங்க முன்னால போய் பார்த்தாலும் சரி பின்னால போய் பார்த்தாலும் சரி விட சரியாத்தான் வரும். ஆகவே நம்ம 6 எடுப்போம். சரியா?
ஒவ்வொன்றுல இருந்து -6 கழிக்கணும். -6 கழிக்கணும். சரியா? அப்ப எல்லாத்துக்கும் 6 இலக்கம் முன்னுக்கு போய் இரகசிய மொழியாக எடுத்துக்கிறாங்க. இது 6 இலக்கம் முன்னுக்கு போய் 6 இலக்கம் முன்னுக்கு போய் இரகசிய எழுத்து எடுக்கிறாங்க. கேள்வி என்ன? ஆபீசர். இந்த கேள்வி வந்து ஆபீசர். சரியா? இது கொஞ்சம் கவனமா செஞ்சிருவோம். சரியா? இலவார கேள்வி என்ன கொல மிஸ்டேக் விட்டுவேல். ஆபீசர் என்ன கொல ஓக்கு முன்னுக்கு 6. ஓ எங்க 1 2 3 4 5 6. அப்ப ஓக்கு ஐ வரும். எஃப்க்கு முன்னுக்கு 6. 1 2 3 4 5 6. Z வரும். அந்த எஃப்க்கும் Z வரும். ஐக்கு முன்னுக்கு 6. 1 2 3 4 5 6. சி வரும். சிக்கு முன்னுக்கு 6. 1 2 3 4 5 6. W வரும். ஈக்கு முன்னுக்கு 6. 1 2 3 4 5 6. Y வரும். ஆறுக்கு முன்னுக்கு 6. 1 2 3 4 5 6. L வரும். அப்ப IZZ CWYL. விட வருதா? சரியா விட ஓம் சார். இப்படி எழுதிடாதீங்க. 1 2 திரும்ப YZ 3 4 5 இப்படி போய் தராங்க. போனா பிள்ளை வரும். 1 2 3 4 5 போங்க. சரியா? ஓர்டர்ல போங்க. இது முடிஞ்சா ஏக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்ன? Z. கடைசி எழுத்தது Z. அப்ப Zல இருந்தா போகணும். சரியா? அடுத்தது ப்ராவின்ஸ். திரும்பியும் சொல்றேன், சந்திக்கிற சொற்களை வாசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு தேவை எழுத்துதான். ப்ராவின்ஸ். தீக்கு முன்னுக்கு 6 எழுத்து என்ன? தீக்கு முன்னுக்கு. இரகசிய மொழி கேட்கறதால பின்னுக்கு பார்க்கணும். இரகசிய மொழியை தந்து சொல்ல கேட்டாங்கன்னா எங்க பார்க்கணும்? பின்னுக்கா முன்னுக்கா? இரகசிய மொழியை தந்து சொல்ல கேட்டாங்கன்னு சொன்னா பின்னுக்கு போய் பார்க்கணுமா முன்னுக்கு போய் பார்க்கணுமா? முன்னுக்கு போய் பார்க்கணும். சரி. ப்ராவின்ஸ். 1 2 3 4 5 6. ஜே. 6 எடுங்க. 6க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? எல். ஓக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஐ. கண்டுபிடிச்சா திரும்ப பார்க்க தேவை. அதை எழுதலாம். பிக்கு 1 2 3 4 5 6. பி என்ன? ஐக்கு என்ன? சி. என்னுக்கு என்ன வரும்? என். 1 2 3 4 5 6. எச். சிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? டபிள்யூ. ஈக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? அப்ப ALIPCHWY. அடுத்தது ஹிஸ்டரி. அடுத்து என்ன? சரியா? ஹிஸ்டரியில எச்சுக்கு முன்னுக்கு என்ன கண்டுபிடிக்கல. அப்ப எச்ச பாவம் 1 2 3 4 5 6. ஐக்கு முன்னுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? சி. எக்ஸுக்கு முன்னுக்கு கண்டுபிடிக்கல. 1 2 3 4 5 6. எம் என்ன? சரியா? ஈக்கு முன்னுக்கு கண்டுபிடிக்கல. 1 2 3 4 5 6. என் வரும். ஓக்கு முன்னுக்கு கண்டுபிடிக்கிறோம் ஐ. ஆறுக்கு முன்னுக்கு கண்டுபிடிக்கிறோம் எல். வைக்கு முன்னுக்கு கண்டுபிடிக்கிறோம் வை. கண்டுபிடிக்கல. வைக்கு முன்னுக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6. எஸ் வரும். DCMNILS வரும். DCMNILS என்று வரும். இப்ப அடுத்தது இரகசிய மொழியை தந்து சொல் என்னன்னு கேட்கிறாங்க. இரகசிய மொழியை தந்து சொல் என்னன்னு கேட்கிறாங்க. இரகசிய மொழியை தந்து சொல் என்னன்னு கேட்கிறாங்க. இத பார்ப்போம். MJLYUX. MJLYUX. இப்ப சொல்ல தந்துட்டாலும் பின்னுக்கு போனோம். இப்ப இரகசிய மொழியில இருந்து முன்னுக்கு 6 எழுத்து தள்ளித்தானே இந்த சொல் இருக்கும், எழுத்திருக்கும். ஓமா இல்லையா? எம் பாருங்க. எம். 1 2 3 4 5 6. அப்ப என்ன வரும்? எஸ். ஜேக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6.
பி வரும். இப்ப இதுல சில நேரம் நீங்க என்ன போல ஜேயில இருந்து ஜே ஒன்றல் எடுத்து எண்ணினா பிழை வரும். 1 2 3 4 5 6 அப்படி இல்லை. ஒரு எழுத்துல இருந்து ஆறாவது எழுத்து, அந்த எழுத்துல இருந்து அந்த எழுத்தை தள்ளி ஆறாவது எழுத்து. சரி, அதை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்டுக்கு தார நிபந்தனையில அதை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்டுக்கு தார நிபந்தனையில அதை கவனம் பண்ண செஞ்சு கொள்ளணும், பார்த்துக்கொள்ளணும். அடுத்து எல்ல பாருங்க. 1 2 3 4 5 6 அப்ப 6. வைய பாருங்க. 1 2 3 4 5 6 இ. யூ பாருங்க. 1 2 3 4 5 6 ஏ. எக்ஸ பாருங்க. 1 2 3 4 5 6 டி. சரியா? அதே போல அடுத்த இரகசிய மொழி என்ன? கொஞ்சம் பெருசா இருக்கு. எல் ஒய் MNLO MNLO WNOLY. எல்லுக்கு என்ன வரும்? எல்லுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன வருது? ஆர் வரும். ஆர். வைக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம், இ வரும். எம்முக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம், எஸ் வரும். எண்ணுக்கு பாப்போம். எண்ணுக்கு பாப்போம். 1 2 3 4 5 6 டி. எல்லுக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஆர். ஓக்கும் கண்டுபிடிச்சிக்கிறோம், ஓக்கு கண்டுபிடிக்கல. 1 2 3 4 5 6 யூ. டபிள்யூக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6 சி. எண்ணுக்கு என்ன வரும்? எண்ணுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்கிறோம் சி. ஓக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம் யூ. எல்லுக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஆர். வைக்கு என்ன வரும்? இதை நம்ம வாசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? நீங்க வாசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. எழுத்து சரியா வந்தா சரி. எழுத்து சரியா வந்தா சரி, விட சரி. எழுத்து சரியா வந்தா சரி. சரியா? வாசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. வாசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. இப்படி ஓர்டர் இல்லாட்டி வேற எந்த முறையில வரும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிடுங்க. இது வந்து 6 எண்கள் இப்படி கூடியிருக்காருன்னு சொல்லி இருக்குதானே, வேற ஏதாவது மெத்தட்ல வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வாரண்டா இப்படித்தான் வரும். முதலாவது எழுத்து முன்னு கொண்டு தள்ளி, இரண்டாவது எழுத்து பின்னு கொண்டு தள்ளி, அப்படியும் வரலாம். சரியா? நீங்க அந்த முதலாவது கண்டிஷன் எப்படி எடுக்கிறீங்களோ அதே ஓர்டர்லாம் கேள்வி செய்யணும். சரியா? அவங்க தார நிபந்தனை எப்படி வருகுதோ அதே மாதிரி தான் வரும். உதாரணம் எப்படி சொல்லுவோமே? உதாரணமா நான் சும்மா ஒன்று சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் ஒன்று சொல்றேன், ஆபீஸ். நான் ஒன்று சொல்றேன், ஆபீஸ். நான் இருக்கேன். நான் கேள்வி எடுக்கிறத நான் சும்மா சொல்றேன். ஓக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்ன? ஓக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து எண். ரெண்டாவதுக்கு எப்படி போடுறதுன்னா, ரெண்டாவது எழுத்துக்கு முன்னுக்கு போடாம பின்னுக்கு போடுறது. ரெண்டாவது எழுத்துக்கு முன்னுக்கு போடாம என்ன செய்யறது? ABCDFG போடுறது. திரும்ப இதுக்கு மூணாவது எழுத்துக்கு முன்னெழுத்த போடுறது. ABCDE வரும். ஐக்கு என்ன செய்யறது? திரும்ப பின்னுக்கு போடுறது. ABCDFGHIJ போடுறது. சிக்கு என்ன செய்யறது? முன்னுக்கு போடுறது. AB போடுறது. ஈக்கு என்ன செய்யறது? பின்னுக்கு போடுறது. F போடுறது. அப்ப இதுல -1, ரெண்டாவது எழுத்து +1, மூணாவது எழுத்து -1, நாலாவது எழுத்து +1, திரும்ப -1, திரும்ப +1. அப்ப கேள்வி எடுக்கிறால் பேப்பர் எப்படியும் இருக்கலாம். நீங்க அந்த வே என்ன செய்யணும்? அந்த வேயை நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த வேயை நீங்க கண்டுபிடிக்கணும். விளங்கிச்சா? இதுல வந்து பாஸ்ட் பேப்பர் கேள்வி நிறைய இருக்கு, நம்ம பாப்போம். சரியா? பாஸ்ட் பேப்பர் கேள்வி நிறைய இருக்கு, வந்த கேள்விகள் நிறைய இருக்கு, அதை பார்ப்போம். ஆனா இப்படியான கேள்விகள் இப்ப வாரது குறைவு. இப்படியான கேள்விகள் வாரது குறைவு. சரியா? சரி, அடுத்த கேள்வி கணித வினாக்கள போட்டிகள். அடுத்த கேள்வி கணித வினாவா? முதலாவது கேள்வியை கொஞ்சம் வாசிங்க. ஒரு பாத்திரத்தில் மொத்தம் 9 பந்துகள் உள்ளன.
ஒவ்வொரு நிறமும் 3 பந்துகள் வீதம் மஞ்சள், நீலம், சிவப்பு ஆகியன. ஏய், இந்த கொஞ்சம் பாத்திர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல 9 மோல்ஸ் இருக்கு. என்ன 9 மோல்ஸ் இருக்கு. என்னென்ன கலர்? என்னென்ன கலர்? 3 கலர். பச்சை, என்னென்ன கலர்? மஞ்சள், மஞ்சள், நீலம், நீலம், சிவப்பு. மஞ்சள், நீலம், சிவப்பு. மஞ்சள்ல 3 இருக்கு, நீலத்துல 3 இருக்கு, சிவப்புல 3 இருக்கு. இப்போ கேக்குறாங்க என்ன கேள்வி? என்ன கலரை கேக்குறாங்க? என்ன கேள்வி? நீலப்பந்து. கேள்வி என்ன? நீலப்பந்து. நீலப்பந்துல நீலப்பந்துகள். கேள்வி 2 நீலப்பந்துகள் நிச்சயமாக வரணும். என்ன? அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கெட்ல மஞ்சள் பால் 3 இருக்கு, நீல கலர்ல 3 இருக்கு, சிவப்புல 3 இருக்குது. சரியானே? இந்த கேள்வி 2 வகையாக கேட்கலாம். சரியானே? இப்ப அவங்க கேக்குறாங்க வந்து, நீங்க அது கேள்வி நீங்க இப்படித்தான் விளங்கணும். சரியா? நீங்க பார்க்காம பக்கெட்டை பார்க்காம ஒவ்வொரு போலா எடுக்கிறீங்க. எடுக்க கொல 2 நீலப்பந்துகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கணும் எடுத்துன்னா குறைஞ்சது எத்தனை போல நீங்க இதுக்குள்ள இருந்து எடுத்துக்கணும்? 8 போல் எடுக்கணும். இதை இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். ஒரு நீலப்பந்து வரணும்னு சொன்னா குறைஞ்சது நீங்க எத்தனை போல எடுக்கணும்? நிச்சயமாக ஒரு நீலப்பந்து வந்திருக்கணும்னு சொன்னா நீங்க குறைஞ்சது எத்தனை போல் எடுக்கணும்? 18. உதாரணமா 18. இல்ல 18. 7. டென்ஷன் ஆக வேணாம், சொல்றேன். இப்ப ஒரு நீலப்பந்து கேட்டாலும் சரி, 2 நீலப்பந்து கேட்டாலும் சரி, இதுல டெஸ்டுக்கு ஒரு நீலப்பந்துக்கு செய்வோம், 2 நீலப்பந்துக்கு செய்வோம். சரியா? ஒரு நீலப்பந்து கேட்கலாம் கேள்வி, 2 நீலப்பந்து கேட்கலாம். ஒரு நீலப்பந்து கேட்டாங்கன்னு சொன்னா உதாரணமா இப்ப நான் பார்க்காம தான் எடுக்கிறேன். நான் பார்க்காம எடுக்கக்குள்ள முதலாவது 3 போலும் மஞ்சள் கலரா வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? திரும்பி எடுக்கிற 3 தரமும் சிவப்பு கலர் போல் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப நான் இது 3 தரம் எடுக்கிறேன், இதை 3 தரம் 6 தரம் எடுத்து 7வது தரம் எடுக்க கொல நிச்சயமாக ஒரு நீலப்பந்து இருக்குமா இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன கலரை கேட்கிறாங்களோ அந்த கலரை விட்டுட்டு மத்த கலர்ற எண்ணிக்கைகளை கூட்டி 1 கேட்டா 1 கூட்டணும், 2 கேட்டா 2 கூட்டணும். விளங்கிட்டா? இப்ப ஒரு 5 கலர் தந்துட்டாங்க. 5 கலர் தந்து நீளத்தை கேட்டா, இப்ப உதாரணமா சொல்றேன், மஞ்சள், நீலம், சிவப்பு, வெள்ளை, பச்சை. இப்ப நம்ம கணக்கு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா? கணக்கு பாக்குற கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா? கஷ்டமா இருக்குமா இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, என்ன கலரை கேட்டீங்க? நீலத்தை. இதை விட்டுட்டு மிச்சமா இருக்கிற கலர் எண்ணிக்கையெல்லாம் கூட்டுங்க. எத்தனை? 3, 6, 9, 12. ஒரு போல் நீல கலர் அரிக்கணும்னு கேட்டா +1, 2 போல் நீளம் அரிக்கணும்னு கேட்டா +2. கேள்வியில நமக்கு சந்திக்கிறது கேள்வியில கேட்டிக்கிறது 3 கலர். 3 கேள்வியில சந்திக்கிறது 3 கலர். அதுல நீளத்தை கேட்கிறாங்க. அப்ப நீளத்தை தவிர்த்து மிச்சம் எத்தனை கலர் இருக்கு? 2 எண்ணிக்கை எத்தனை? 3, 3, 6. அப்ப ஒரு கலர் கேட்டிருந்தாங்கடா, ஒரு போல் கேட்டா 1, 2 போல் கேட்டா எத்தனை? இதான் இது ஷார்ட் கட். சரியா? இது ஷார்ட் கட் தான். இது விளங்கிச்சா? விளங்கலையா? எது விளங்கல உங்களுக்கு? அதாவது எத்தனை கலர் இருந்தாலும் அவங்க திரட்டும், பிரச்சனை. எத்தனை கலர் இருந்தாலும் திரட்டும். அவங்க கேட்கிற கலரை வச்சுட்டு மிச்சம் அரிக்கிற கலர் எண்ணிக்கையெல்லாம் கூட்டுவோம். இப்ப நமக்கு கேட்டுக்கிறாங்க மஞ்சள், நீலம், சிவப்பு தந்து நீளத்தை கேட்கிறாங்க. அப்ப நம்ம நீளத்தை வச்சுட்டு மற்ற 2 கலரையும் கூட்டணும். 3, 3, 6. ஒரு பந்து நீளம் அரிக்கணும் என்று கேட்டா 1 கூட்டணும் 7 விட. 2 பந்து நீளம் அரிக்கணும் என்று கேட்டா மிச்ச கலரோட 2 கூட்டணும் 8 விட. 3 பந்தல் சொன்னா 6ஓட எத்தனை கூட்டணும்? 3 கூட்டணும் 9 விட. விளைச்சா? டவுட் கேட்டவர் விளைச்சா? ஓகே சார். ஓம் சார்.
அதுக்கு விட 8 என்ன சார்? இப்ப வந்து நமக்கு விட 8 தானே. 2 நீல கலர் கட்டிட்டாங்க. 3 3 3ஆக 3 கலரிக்கு மஞ்சள், நீலம், சிவப்பு. அப்ப நீலத்தை கேட்டா நம்ம நீலத்தை விட்டுட்டு மிச்ச ரெண்டையும் எண்ணணும். அப்ப இது 3 இது 3 6. 6ஓட 2 கலர் 2 போல் கேட்டதால 2 கூட்டும். 1 கேட்டா 1 கூட்டணும். சரியா? சார் இந்த இதுக்கு இந்த நிகழ்தகவு அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு வச்சு அதுக்குலாம் அப்படி சார் அந்த போனது. மாதிரி விளங்கி கொள்ளணுமா சார்? நண்பர் ஓஎல் already சொல்லிட்டேன். சப்ஜெக்ட்ல இது வந்து படிக்கல. நிகழ்தகவு ஓகே, இது நிகழ்தகவு சம்பந்தமான வினாவாக இருந்தாலும் நீங்க இதுக்கு நிகழ்தகவுக்குள்ள விட எடுக்க போனீங்கன்னா குறைஞ்சது 2 நிமிஷம் டைம் தேவைப்படும். இதுக்கு நல்லா சார் தெரிஞ்ச ஒரு ஆளு. நிகழ்தகவு சம்பந்தப்படையில சார். நிகழ்தகவுன்னு சொன்னா பின்னத்துல வரணும். இதுல நிகழ்தகவு இல்லத்துல சம்பந்தப்படையில சார். வரும். ஓ ஓ. ஆனா நீங்க ஐக்யூ வந்து மெட்ஸுக்குள்ள தானே செய்ய வேணாம், யோசிக்க வேணாம். சரியா? இப்ப நம்ம இவ்வளவு ஷோர்ட்டானவே இருக்க கூட நம்ம ஏன் நிகழ்தகவுக்கு போகணும்? ஒருவேளை நிகழ்தகவு கேள்வியாக இருந்தாலும் குறைஞ்சது 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுக்கும். மெட்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளு. மெட்ஸ் வந்து தெரியாதாக்களும் இருப்பாங்க இல்லையா? அப்ப ஐக்யூ வந்து மெட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து ஐக்யூ. அப்ப அதனால நீங்க ஷார்ட் கட்டை வச்சு செய்யணும், கேள்வி செய்யும். அப்ப தரப்படுகின்ற நிறங்கள் கேட்கிற கலரை கழிச்சு போட்டு மிச்சம் அரிக்கிற கலர் எல்லாம் கூட்டி ஒரு போலண்டா 1 கூட்டு, 2 போலண்டா 2 கூட்டு. நான் ஏற்கனவே ஒரு கேள்வி செஞ்சோம்ல, என்ன எண்ணிக்கை வாங்க. சிவப்பு போல் 900, பச்சை போல் 800, சரி 880 சரியா? 880 இப்ப இது 2 கலர் சந்திக்கிறாங்க. இப்ப கேள்வி வந்து சிவப்போ பச்சையோ ஒரு ஸ்டோரி வரணும்னா ஒரே சேம் கலர் வரணும் இல்லையா? ஒரு ஸ்டோரி என்ன சேம் கலர் வரணும் இல்லையா? ஒரு ஸ்டோரி வரணும்னா குறைஞ்சது எத்தனை போல் எடுக்கணும்? நீங்க ஒரு பெரிய பக்கெட்ல 900 போல் சிவப்பு கலரிக்கு, 880 போல் பச்சை கலரிக்கு நீங்க எழுமாறா எடுக்கிறீர்கள். எடுக்க போல ஒரு ஸ்டோரி வரணும்னா எத்தனை கலர் எடுக்கணும்? இப்படி ஒரு கேள்வி பண்ணணும். எத்தனை கலர் எடுக்கணும்? எத்தனை? 902. 902. சொல்லுங்க. இந்த கேள்வி நான் முதலாவது 3 கிளாஸ் செஞ்சது. அப்படிங்கிற 3 கிளாஸ் மீடியம். 3 சார். இதுக்கு விட வந்து 3. எப்படி? நல்லா கவனிங்க. நான் முதலாவது ஒரு போல் எடுக்கிறது சிவப்பா வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு. 2வது எடுக்கிறது சிவப்பாகவும் வரலாம், பச்சையாகவும் வரலாம். சிவப்பா வந்தா சோடி வந்துடும், பச்சையா வந்தா சோடி வருமா? இல்ல. இப்ப 3வது எடுக்கக்குள்ள அது சிவப்பா வந்தாலும் ஒரு சோடி வந்துடும், பச்சையா வந்தாலும் ஒரு சோடி வந்துடும். ஓமா இல்லையா? அப்ப இதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட். இப்படி வர கேள்விக்கு எண்ணிக்கையை நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை. இந்த எண்ணிக்கையை கணக்கெடுக்க தேவையில்லை. தரப்படுகின்ற நிறங்களின் எண்ணிக்கை சக 1. தரப்படுகின்ற நிறங்களின் எண்ணிக்கை சக 1. தரப்படுகின்ற நிறங்களின் எண்ணிக்கை சக 1. இப்படி வர கேள்விக்கு தரப்படுகின்ற நிறங்களின் எண்ணிக்கை சக 1. அப்படி ஒரு கேள்வி கேட்டா, ஒரு கலரை தள்ளி கேள்வி கேட்டா, அதுக்கு அந்த கலரை கழிச்சு போட்டு மிச்சம் அரிக்கிற கலர் எல்லாம் கூட்டி 1 கேட்டா 1 கூட்டலும், 2 கேட்டா 2 கூட்டலும். விளங்கிச்சா? இந்த கேள்வி எனக்கு திருப்பி சொல்லுங்க சார். எந்த கேள்விய? ஒரு பக்கெட்ல சிவப்பு கலர் போல் 900, பச்சை கலர் போல 880 இருக்கு. அவங்க கேட்கிறாங்க, குறைஞ்சது நீங்க எத்தனை போல நிச்சயமாக எடுத்தா ஒரு சோடியை பெறையலும்? குறைஞ்சது நீங்க எத்தனை போல நிச்சயமாக எடுத்தா ஒரு சோடியை நிச்சயமாக பெறையலும் என்று கேட்டா ஒரே கலர் எத்தனை போல் எடுத்தா வரும் என்று கேட்கிறாங்க. இதுக்கு விட வந்து தரப்படுகின்ற நிறங்களின் எண்ணிக்கை சக 1. தரப்பட்ட நிறங்களின் எண்ணிக்கை சக 1. தரப்பட்ட நிறம் 2, சக 1 3. இப்ப அந்த 3 நிறங்கள் தந்தா 3 நிறம் தந்தா விட 4. 4 நிறம் தந்தா விட 5. இன்னொரு பிரச்சனை வந்து இது வந்து
ஒரு போட்டி பரீட்சை இல்லையா, போட்டி பரீட்சைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும், போட்டியாக வந்து அமையும். ஆகவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்குகளை நீங்க படிச்சு கொள்ளும். சரியா, நீங்க படிச்சு கொள்ளும். அடுத்த கேள்வி என்ன போட்டிக்கு? அடுத்த கேள்வி, ஒரு சதுர முகியின் அனைத்து விளிம்புகளின் நீளமும் 48 அங்குலங்கள். அதிலிருந்து பல சிறிய சதுரமுகி என்பது சதுரமுகிக்கு எத்தனை பக்கங்கள் காணப்படும்? 6 பக்கங்கள். சதுரமுகி இப்படித்தான் இருக்கணும், 6 பக்கங்கள். முன்னுக்கு 3 பக்கம் இருக்கும், பின்னுக்கு 3 பக்கம் இருக்கும். விளிம்பத்துல காணப்படும் சதுரமுகிக்கு 12. எல்லா விளிம்பையும் கூட்டின எத்தனை வருதுன்னு சொன்னா 48 வருதுன்னு சொன்னா ஒரு விளிம்பு எத்தனை ஆகும்? 12 விளிம்பு 48, ஒரு விளிம்பு எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? 4 சென்டிமீட்டர். என்ன கேள்வி? ஒரு சிறிய சதுரமுகி அனைத்து விளிம்புகளின் நீளமும் 12 அங்குலங்கள். எத்தனை சிறிய சதுரமுகிகள் வெட்டப்பட்டன? இதுல வந்து 1 சென்டிமீட்டருக்கு வெட்டலாம் இல்லையா, 4 வெட்டலாம் இல்லையா ஒரு விளிம்பு? வெட்டலாம் இல்லையா? இல்லைன்னு சொன்னா குறைஞ்ச ஒன்று ஒன்றா வெட்டினா 4 துண்டு வெட்டலாம், 2 வெட்டலாம், 3 வெட்ட இயலாது, 4 வெட்ட இயலாது. ஒன்றா வெட்டலாம் அல்லது 2 வெட்டலாம். அவங்க கேட்கிறாங்க ஆக சின்ன இடத்துல வெட்டலாம் என்று கேட்டா ஒவ்வொன்றா வெட்டலாம் இல்லையா, ஒவ்வொரு சென்டிமீட்டரை வெட்டலாம் இல்லையா? இது வெட்டலாம் இல்லையா? என்ன கேள்வி? திருப்பி சொல்லுங்க சார். கேள்வி என்ன? ஒரு சதுரமுகியின் அனைத்து விளிம்புகளின் நீளமும் 48 அங்குலங்கள். அதிலிருந்து பல சிறிய சதுரமுகிகள் வெட்டப்பட்டன. ஒரு சிறிய சதுரமுகியின் அனைத்து விளிம்புகளின் நீளமும் 12 அங்குலங்கள். எத்தனை சிறிய சதுரமுகிகள் வெட்டப்பட்டன? அங்குலம் என்பது இஞ்சி தானல்ல, இப்ப நம்ம சென்டிமீட்டர் எழுதிடும், பிரச்சனை இல்லை. அங்குலம் என்றா இஞ்சி. சிறிய சதுரமுகியத்துல என்ன விட சொல்றாங்க? சிறிய சதுரமுகிக்கு என்ன விட சொல்றாங்க? நீளம் என்ன? வெட்டி வந்த நீளம் என்ன? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர், 1 அங்குலம், 1 இன்ச். அந்த வெட்டி வந்ததை கொஞ்சம் திருப்பி கொடுங்க சார். இந்த 1 அங்குலம் மாதிரி வெட்டி வந்ததை எப்படி கண்டீங்க? இல்ல இப்ப அவங்க இது 4 சென்டிமீட்டர் இப்படி இருக்கு. இது வந்து நம்ம 4 இன்ச் சொன்னா சதுரமுகியில சமனா வெட்டணும். இதை குறைஞ்சது 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டராக, சாரி 1 இன்ச்சாக 4 வெட்டலாம் இல்லையா? வெட்டலாம். இந்த 4 எப்படி சார் நீங்க ஒரு சதுரமீட்டர் நீளம் பார்த்து 48 அங்குலங்கள் கொண்டு அவங்க சந்திக்கிறாங்க வந்து ஒரு விளிம்பு 48, சரி 12 விளிம்பும் சேர்த்து 48 இன்ச் சொன்னா அங்குலம் சொன்னா ஒரு விளிம்பு எத்தனை அங்குலம்? சரி 4 தானே. இப்ப அந்த 2வது பாயிண்ட வாசிங்க, சிறிய சதுரமுகிற பாயிண்ட வாசிங்க கொஞ்சம். அதிலிருந்து பல சிறிய சதுரமுகிகள் வெட்டப்பட்டன. ஒரு சிறிய சதுரமுகியின் அனைத்து விளிம்புகளின் நீளமும் 12 அங்குலங்கள். ஓகே, கேள்வி என்ன? எத்தனை சிறிய சதுரமுகிகள் வெட்டப்பட்டன? இப்ப கவனிங்க, என்னென்ன விட இருக்கு? 4, 8, 48, 64. 4, 8, 48, 64. இதுக்கு ஒரு சிறிய சதுரமுகிற அனைத்தும் சேர்த்தா 12 இன்ச். அப்ப ஒரு சிறிய சதுரமுகிற எல்லாம் 12 இன்ச் சொன்னா, சாரி 12 இன்ச்சா? 12 இன்ச் சொன்னா மொத்தம் எத்தனை விளிம்பு இருக்கும்? சிறிய சதுரமுகிக்கும் 12 விளிம்பு இருக்கும். 12 விளிம்புன்னு சொன்னா ஒரு விளிம்பு எத்தனை இன்ச்? 4. ஒரு சிறிய சதுரமுகிற இதுல இருந்து சிறிய சதுரமுகி வெட்டுறாங்க. அப்ப அதுல மொத்த விளிம்புகள் நீளம் 12 இன்ச். அப்ப மொத்தம் எத்தனை விளிம்பு காணப்படும்? 12 விளிம்பு காணப்படும். 12 விளிம்பும் 12 இன்ச் சொன்னா ஒரு விளிம்பு எத்தனை இன்ச்?
12 விளிம்பும் 12 இன்ச் சொன்னா ஒரு விளிம்பு எத்தனை இன்ச்? ஒரு இன்ச். ஒரு இன்ச். ஒரு விளிம்பு ஒரு இன்ச். ஒரு விளிம்பு ஒரு இன்ச். அப்ப இதுல என்ன செய்யறாங்க அவங்க? இப்படி வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்தா இப்ப கேக்குறாங்க சிறிய அளவிலான சதுரமுகைகள் 12 இன்ச்சு கொண்டது எத்தில வெட்டிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. எத்தில வெட்டிக்கலாம் இதுல? 64. பாருங்க, ஒரு சிறிய சதுரமுகியின் அனைத்து விளிம்புகளின் நீளமும் 12 அங்குலம். அனைத்து 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 விளிம்புகளும் சேர்த்துன்னு சொன்னா அதுல சிறிய சதுரமுகியா இருந்தாலும் பெரிய சதுரமுகியா இருந்தாலும் விளிம்பத்திலேயும் 12 இருக்கும் சொன்னா இப்ப இதே மாதிரி இங்கேயும் இருக்குமா இல்லையா? இந்த பக்கம் 4 பிரிக்கலாம் இல்லையா? பிரிக்கலாம் இல்லையா? அதே போல இதையும் 4 பிரிக்கலாம் இல்லையா? 64. இப்படி பிரிக்கலாம் இல்லையா? இப்படி பிரிச்சோம்னு சொன்னா பாருங்க, இதோட துண்டு வந்துடும். எத்தனை வரும்? 1 2 3 4 1. இத பாருங்க. அப்ப இது 4லயும் இந்த துண்டு எடுத்தா எத்தனை சிறிய சதுரம் இருக்கும்? இதுல இந்த ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்தா எத்தனை சிறிய சதுரம் இருக்கும்? 16. முதலாவது 16. இரண்டாவது லேயர்லயும் உள்ளுக்கு 16 இருக்குமா இல்லையா? அப்படி 4 தடவை இருக்கும். 16 தடவை 64. அப்படி 4 தடவை இருக்கா இல்லையா? பாருங்க, 4 தானே பிரிக்கிறாங்க. அப்ப ஒண்டா பிரிச்சதுல 16 சொன்னா மூணாவது லேயர்ல இன்னைக்கிறதுலயும் உள்ளுக்கு 16 சிறிய சதுரமும் இருக்கும். பின்னுக்கு இருக்கிறதுலயும் 16 சிறிய சதுரமும் இருக்கும். அப்ப 4 தர 16 64 சிறிய சதுரமும் வெட்டிப்பாங்க. விளங்காட்டி திரும்ப ஒரு வீடியோ பாருங்க. அதுவும் விளங்காட்டி அதை கேளுங்க, திரும்ப விளங்க பாருங்க. அடுத்த கேள்வி. பால் மற்றும் 4:1 விகிதத்தில் உள்ள 40 லிட்டர் கலவையில் உள்ளது. அதை 2:3 நீரும் மாற்ற வேண்டுமானால் எத்தனை லிட்டர் நீர் மேலதிகமாக சேர்க்க வேண்டும்? பாலும் நீரும். என்ன? பாலும் நீரும். பால் நீர் ரெண்டும் சேர்த்து மொத்தம் எத்தனை? 40 லிட்டர். 40 லிட்டர். ஆரம்பத்தில் என்ன விகிதத்துல கலக்கப்பட்டீங்க? 4:1. 32 கட்டு. ஆரம்பத்துல 4 கொண்டு. இப்ப 40 இதுல 4 பங்கு பாலும் 1 பங்கு நீரும் சேர்ந்து 40 லிட்டர் இருந்தா மொத்தம் எத்தனை பங்கு இருக்கீங்க? மொத்தம் எத்தனை பங்கு இருக்கீங்க? 5 பங்கு. 5 பங்குகள் 40 என்று சொன்னா ஒரு பங்கத்தின் 8. 5 பங்குகள் 40 லிட்டர், 1 பங்கு 8 லிட்டர். அப்ப பால் வந்து 4 பங்குன்னா 4 தர 8 32 லிட்டர் பாலும் 8 லிட்டர் தண்ணியும் கலந்துறாங்க. 8 லிட்டர் தண்ணியும் கலந்துறாங்க. மொத்தம் 40 லிட்டர். இது விளங்கிச்சா? இப்ப கேள்வி என்ன? சேர்க்கப்பட்ட நீர் 2:3 விகிதத்தில் மாற்ற வேண்டும். எத்தனை பால் வந்து நீரும் 2:3 மாறுது. 2:3 மாறுது. பாருங்க, பால் மாறுதாங்க. பால் அளவு மாறுதா? மேலதிகமாக நீர் தான் சேர்க்கப்படுறாங்க. பால் அளவு மாறல. மாறாத தலை இதுல வந்து 4 இருந்து 2 ஆயிக்கு, இங்க 1 இருக்கிறது 3 ஆயிக்கு. ஆனா அவன் சொல்லிக்கிறான் என்ன? மேலதிகமாக தண்ணீர் கலந்ததாலதான் இந்த விகிதம் வந்து என்ன? மேலதிகமாக தண்ணீர் கலந்ததால 2:3 வந்துட்டு. அப்ப 32 லிட்டர் பால் ஆல்ரெடி கலந்துக்கிறாங்க. 8 லிட்டர் தண்ணியோட மேலதிகமாக தண்ணி கலந்துக்கிறாங்க. இப்ப இந்த 32 மாறிட்டா? 32 மாறிட்டா? மாறல. அப்ப இந்த 32 லிட்டர் 2 பங்குன்னு சொன்னா ஒரு பங்கு எத்தனை லிட்டர்? 16. ஒரு பங்கு எத்தனை லிட்டர்?
16. அப்ப ஒரு பங்கு 16 இப்ப நீர்ற 3 பங்கு எத்தனை லிட்டர் மொத்தம்? 3 தர 16 48. எத்தனை வரும்? 40. அப்ப ஏற்கனவே எத்தனை லிட்டர் தண்ணி இருந்தா இதுல? 8 லிட்டர். ஸ்டார்ட்ல 8 லிட்டர். மேலதிகமா எத்தனை லிட்டர் சேர்த்துக்கிறாங்க? 40. 40. விட வந்து 40. விட 40. விட 40. அடுத்த கேள்வி செல்லும். அடுத்த கேள்வி. A என்ற மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையாகும். B என்ற மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமையாகும். A, B என்பன அடுத்தடுத்து வரும் இரு மாதங்கள் எனின் A என்ற மாதம் குறிப்பது. இதுல சொல்றாங்க A என்ற மாதத்துல முதல் நாள் வெள்ளிக்கிழமை, B என்ற மாதத்துல முதல் நாள் சனிக்கிழமை, Aயும் Bயும் அடுத்தடுத்து வர மாதங்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் முதல் A என்ற மாதத்தை எடுப்போம். சும்மா சொல்றேன் 1 2 இப்படித்தானே 1 2 3 4 5 6 7 8 கலண்டர் இப்படித்தானே 10 11 12 13 14. இப்ப முதல் நாள் வெள்ளிக்கிழமை சொன்னா முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை வந்தா அடுத்த வெள்ளி எத்தனாம் திகதி வரும்? 7 நாள் கழிச்சு வரும். 7 நாள் கழிச்சு வரும். அப்ப 7 நாள் கழிச்சு வரணும்னு சொன்னா என்ன திகதி? 8ஆம் தேதி. அடுத்த வெள்ளி எப்ப வரும்? 15 வரும். அடுத்த வெள்ளி 8 1 மேலும் 8 8 மேலும் 15 15 மேலும் 22 22 மேலும் எப்ப வரும்? 29. 29ல ஒரு மாசம் முடிஞ்சா 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னா அடுத்த மாதத்துல முதலாம் திகதி என்ன கிழமையாக இருக்கும்? சனிக்கிழமை. அப்ப 29ஆம் தேதி முடிகிற மாசம் என்ன மாசம்? லீப் வருடம் பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசம். கலண்டர் கேள்வி தனியா பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்கு அதுல. ஆனா பிப்ரவரி மாசம். ஏன் ஏ என்ற மாதத்துல முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை, முதல் நாள் வெள்ளிக்கிழமை. பி என்ற மாதத்துல முதல் நாள் சனிக்கிழமை. அப்ப அந்த ஏ என்ற மாதம் முடிகிறதும் வெள்ளி ஆயிக்கணும். ஸ்டார்ட் பண்றதும் வெள்ளி, முடிகிறதும் வெள்ளியா இருந்தா தானே அடுத்த மாதத்துல முதல் நாள் சனிக்கிழமையா வரும். ஓமா இல்லையா? அப்ப விட வந்து பிப்ரவரி. விட வந்து பிப்ரவரி. சரியா? விட வந்து பிப்ரவரி. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி சொல்லும். ரூபாய் 2, ரூபாய் 5, ரூபாய் 10 ஆகிய நாணய குற்றிகள் உள்ளன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 120. ரூபாய் 2, ரூபாய் 5, ரூபாய் 10 மொத்தம் 120 நாணய குற்றி இருக்கேன். இப்ப பாருங்க 2 ரூபாய் நாணய குற்றிக்கு எத்தனை சரியா? 5 ரூபாய் நாணய குற்றிக்கு எத்தனை சரியா? 10 ரூபாய் நாணய குற்றி மிதிக்கு எத்தனை சரியா? அப்ப அந்த எண்ணிக்கையை நான் எண்ணிக்கையை y என்று எடுக்கிறேன். எண்ணிக்கையை y என்று எடுக்கிறேன். எண்ணிக்கையை y என்று எடுக்கிறேன். இப்ப நான் சொல்றேன் இந்த 2 ரூபாய் நாணய குற்றி எத்தனை இருக்கிறது சரியாதானே? அப்ப அத y 2 சக y சரியான 2 சக y சக 5 சக y. சரி, ஓகே. நீங்க எப்படி இல்லைங்க 2y சக 5y சக 10y சமன் 120. சரியா இல்லையா? சமன்பாடு சரியா இல்லையா? சரி, சமன்பாடு சரியா இல்லையா? 2y இந்த y எண்ணிக்கை, அதாவது 2 ரூபாய் நாணய கூட்டிட எண்ணிக்கை. அப்ப அதையும் இதையும் கூட்டி 2y என்று சொன்னா உதாரணமா y என்றது 5 என்று சொன்னா 2 தர 5 10 அப்படி போகும். 5 தர 5 25 எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி வாரது, பெருக்கி கூட்டி வாரது 120. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? அடுத்தது என்ன சொல்லி? சார் இங்க ஒவ்வொரு எண்ணிக்கையும் வந்து வித்தியாசம் தானே சார்? ஒவ்வொன்று எண்ணிக்கையும் வித்தியாசம் தானே சார்? அதால நாங்க வை என்று சொல்லி ஒரே கணியத்தை எடுக்கல.
நீங்க எடுக்கலாம் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்ப எக்ஸ் வைஸ் ஜட் செவன் 120 எடுக்கல. ஓகே, நான் வந்து ஒரு ஷார்ட் வேல வந்துட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நினைக்கிறேன். சரியா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2 ரூபாய் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு சரியா, 5 ரூபாய் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு சரியா, 10 ரூபாய் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு சரியா. இப்ப உங்களுக்கு சில நேரம் சமனாக இருந்து 120 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சமனாக இருந்து 120 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரைட், ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் மாறேன். 2x சக 5y சக 10z சம 120. சரியா? இப்ப சரியா? இப்ப சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. மொத்த பெறுமதி 500 ரூபாய். மொத்த பெறுமதி 500 ரூபாய். இதை எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம் சமன்பாட்டுல? இந்த சமன்பாட்டுல எப்படி காட்டலாம்? இந்த சமன்பாட்டுல எப்படி காட்டலாம் 500 ரூபாய்? 2 ரூபாய் நாணயத்துல எண்ணிக்கையே எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்பதான் சார் பெறுமதி 120 எடுக்கலாதா? இப்பதான் XYZ நான் சொல்றது என்னன்னா சார், அந்த 2 ரூபாய் நாணயம் எக்ஸ், 5 ரூபாய் நாணயம் y, 10 ரூபாய் நாணயம் z. அப்ப எக்ஸ் வைஸ் z சமன் அதுல எண்ணிக்கையில கூட்டுத்தொகை தானே. அப்ப எக்ஸ் வைஸ் z சமன் 120 எடுக்கலாதா? எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி எடுக்கலாம். இப்ப அவர் சொல்ற மாதிரி 2 ரூபாய் நாணயத்தை A என்று எடுப்போம், 5 ரூபாய் நாணயத்தை B என்று எடுப்போம், 10 ரூபாய் நாணயத்தை C என்று எடுப்போம். சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா ஏயும் பியையும் சியையும் கூட்டினால் 120 வரணும்னு சொல்றாரு. இதுவும் சரிதான். சரியா? இந்த மெத்தடும் சரிதான். திரும்ப சொல்றாங்க வந்து ஏயில எத்தனை இருக்கு? ஏயிட பெறுமதி என்ன? 2. இப்ப 2a சக 5b சக 10c சமன் இதுல முழு தொகை வேணும். முழு தொகை இப்ப 2 ரூபாய் ஏயால பெருக்கி 500. இப்ப இதை நீங்க மெட்ஸ்குள்ளால வந்துட்டீங்க. சரியான? மெட்ஸ்குள்ளாலே போவோம், பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து ஷார்ட் கட் இருந்தவரை மெட்ஸ்குள்ளால போவோம். ஷார்ட் கட் நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். சரியா? இது முதலாம் சமன்பாடு, இது 2ஆம் சமன்பாடு. இப்ப எடுக்கணும் ஒருங்கமை சமன்பாட்டுக்கு வந்தீங்க. சரியா? இப்ப இதுல நீங்க படிச்சிருப்பீர்கள், ஒன்றை இல்லாம ஆக்கணும். ஒன்றை இல்லாம ஆக்கினாத்தான் என்ன செய்யலாம்? விடையை கண்டுபிடிக்கலாம். ஒன்றை இல்லாம ஆக்கினாத்தான் விடையை கண்டுபிடிக்கலாம். எதை இல்லாம ஆக்கலாம்? ஒன்றை இல்லாம ஆக்கிறதுன்னா ஒன்று பெருக்கணும் அல்லது கூட்டணும் அல்லது கழிக்கணும் அல்லது பிரிக்கணும். சமப்படுத்தணும். இதுல ஒரு கணியத்தை சமப்படுத்தணும். இப்ப 5b சமப்படுத்தலாம், 10c சமன்படுத்தலாம், 2a சமன்படுத்தலாம். எப்படி சமப்படுத்தலாம் அப்படின்னா, முதலாம் சமன்பாட்டை 2ஆல பெருக்கணும். முதலாம் சமன்பாட்டை 2ஆல பெருக்கலாம். சமப்படுமா இல்லையா? முதலாம் சமன்பாடு சமப்படுமா இல்லையா? அப்ப இது a. அப்ப 2a சக 2b சக 2c சமன் எத்தனை வரணும்? 1000. இப்ப முதலாம் சமன்பாட்டு 2ஆம் சமன்பாட்டில இருந்து முதலாம் சமன்பாட்டை கழிக்கணும் அல்லது இது 3ஆம் சமன்பாடு. இப்ப 3ஆம் சமன்பாட்டில இருந்து 2ஆம் சமன்பாட்டை கழிக்கணும் அல்லது 2ல இருந்து 3 கழிக்கணும். ஏன்? ஒன்றுல ஒன்றை கழிக்க கொள்ள இந்த 2a போய்த்திருமா இல்லையா? 2ஆவதுல இருந்து 3ஆவது கழிச்சாலும் சரி, 3ஆவது 2ஆவது கழிச்சாலும் சரி, 2a ல இருந்து 2a போகல இந்த கணியம் போய்த்திருமா இல்லையா? சார் 240 தானே வரணும். இங்க என்ன சந்திக்கு 240 120 120 2ஆல பெருக்கினா 240. 5 ரூபாய் நாணயம் 100. இல்ல நான் வந்து முதலாம் சமன்பாடு 240. சரி. இப்ப நம்ம ஒரு கணியத்தை இல்லாமக்கி விட கண்டுபிடிக்கலாமா? 2 கணியத்தை இல்லாமக்கி விட கண்டுபிடிக்கலாமா? ஒரு கணியத்தை இல்லாமக்கினா விட கண்டுபிடிக்கலாமா? 2 கணியத்தை இல்லாமக்கினா விட கண்டுபிடிக்கலாமா?
நாணயங்கள் எண்ணிக்கை 10 நாணயங்கள் எண்ணிக்கிற 3 மடங்கு சில ஒரு தரவுன்னு சந்திக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணா ஈஸியா விட எடுக்கலும். ரைட், ஓகே. இப்ப அந்த தரவை நான் கேள்வி வச்சிருக்கேன். அந்த கேள்வியை திரும்ப வாசிங்க. அந்த கடைசி பாயிண்ட வாசிங்க. அந்த 3 மடங்குன்றத வாசிங்க. 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 10 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு எனில் y 2a சமன் x 2 ஓ, நான் கேக்குறேன் 75. நான் கேக்குறேன் தெரியாக்கணியம் ஒன்றை இல்லாம ஆக்கினா இது சமப்படுமா? ரெண்டை இல்லாம ஆக்கினா விட வருமா? 100 ரூபாய். தெரியாக்கணியம் ஒன்றை மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணி போட்டு நீங்க கணக்கு பாருங்க. கொஞ்சம் ஸ்கிரீன் மறையும். நான் கேக்குற கேள்வி வந்து இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏ மட்டும் இல்லாம ஆக்கினா இதுக்கு விட கண்டுபிடிக்கலாமா, இல்ல 2 கணியத்தை இல்லாம ஆக்கினா விட கண்டுபிடிக்கலாமா? 2 கணியத்தை இல்லாம ஆக்கினா தான் விட உண்மையான செய்யலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரியான? இப்ப இத வந்து அடுத்த கிளாஸ்ல இத பாப்போம். இந்த கேள்வி அப்படியே பேலன்ஸ். ஓகே சார். 11 நிறைய ஆகுது. அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் ஷார்ட் கட்டோட சேர்த்து பார்ப்போம். சரியா? ஷார்ட் கட்டோட சேர்த்து பார்ப்போம். சரியா? சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, நீங்க செஞ்சு வைங்க. அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் ஷார்ட் கட்டோட சேர்த்து பார்ப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.